அம்மாபேட்டையில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் உடையார் கோவிலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தலைமை வகித்தார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி சுரேஷ்குமார் வரவேற்று பேசினார். தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் மருது நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் எஸ் கே முத்துசெல்வன், மாவட்ட துணை செயலாளர்கள் கோவி ஐயாரசு, துரைமுருகன், தலைமை கழக பேச்சாளர் பூர்ணிமா ஆகியோர் கலந்து திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். கூட்டத்தில் நகர செயலாளர் தியாக ரமேஷ், மெலட்டூர் பேரூராட்சி தலைவர் இலக்கியா பட்டாபிராமன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் முருகையன் நன்றி கூறினார். தலைமையேற்றிருக்கின்ற தஞ்சை ஒன்றியத்துடைய அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் 400 பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இத்தனை பேருக்கும் பேசக்கூடிய அளவிற்கு சாதனைகளை ஒரு இயக்கம் செய்திருக்குமா அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேயே, நம்மளுடைய இந்தியாவிலேயே ஒரு இயக்கம் இருக்கிறது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இது 1 மணி நேரத்தில் இந்த சாதனைகளை சொல்ல முடியுமா அப்படின்னா 4 ஆண்டு சாதனைகளையே இந்த 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. இது 4 ஆண்டு சாதனை. நம்மளுடைய மாநில கவர்னர் அத்தனை பேரையும் தாண்டி அத்தனை பேரும் துரோகம் இழைக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் இன்று முறியடித்து இத்தனை சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கழக தலைவர் என்றால் அத்தனை சாதனைகள். இன்றைக்கு கஜானா காலி ஆயிடுச்சு. ஜெயலலிதாவும் சசிகலாவும் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கஜானாவும் இல்லை, அதுல காசும் இல்லை. கஜானாவும் காலியாக இருக்கு, அங்க பணமும் இல்லாம விட்டு இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி நடத்த முடியாத அவலத்திற்கு விட்டுவிட்டு போனாலும் கூட, ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கஜானா காலியாக இருந்தாலும் இந்த கலைஞருடைய மூளை காலியாக இல்லை. நான் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி தொடர்ந்து ஒரு பொற்கால ஆட்சியை இந்த நாட்டிலே தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.